அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நம்முடைய பழைய பொருளாளர் முந்தைய அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களை பத்தி எல்லா அதிமுகவின் தொண்டர்களுக்கும் கண்டிப்பா தெரியும். அவர் எம்ஜிஆர் காலத்தால புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் துவங்கப்பட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக இருந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சியிலும் அவர்களுடைய பக்கத்திலும் இருந்து இந்த அதிமுகவை திறம்பட நடத்திய மிக மிக முக்கியமான தலைவர் செங்கோட்டையனும் ஒரு மிக மிக முக்கியமான ஆள். அவர் பாத்தீங்கன்னா அந்த கோவை, நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் அந்த சைட்ல ராஜா கிங்கு யாருன்னா செங்கோட்டையன் தான். அவருக்கு கீழே தான் எடப்பாடியாரு, எஸ்பி வேலுமணி, தங்கமல்லாம் இப்ப வந்தவங்க. இது பழைய ஆள். 1972 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போதுல இருந்து அதிமுகவுல பயணிக்கும் ஒரு நபர் தான் செங்கோட்டையன். அவர் நீங்க ரொம்ப சாதாரணமா நீங்க கடந்து போயிட முடியாது. அதிமுகவை பத்தி தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பெயர் செங்கோட்டையன். அவருக்கு கீழே நீங்க யாரெல்லாம் சொல்றீங்களா எல்லாமே அவருக்கு அப்புறம் வந்தவங்க தான். யார் எடுத்துனாலும் சரி, எடப்பாடியாரா இருக்கட்டும், ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும், டிடிவி சாரா இருக்கட்டும், சசிகலா அம்மாவா இருக்கட்டும், எல்லாருமே நீங்க தெரிஞ்ச மத்த அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன், வைத்தியலிங்கம், அந்த மாதிரி உங்களுக்கு கேசி பழனிசாமி, உங்களுக்கு எத்தனை பேர் தெரியுமோ அத்தனை பேருமே செங்கோட்டையனுக்கு அடுத்து வந்தவங்க தான். இப்போ செங்கோட்டையன் இந்த மாதிரி ஒரு முடிவெடுக்க, அதாவது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை சந்திச்சவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம ஒன்றிணைணும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஒன்றிணைஞ்சா மட்டும்தான் மீண்டும் அதிமுகவின் ஆட்சி நம்ம அமைக்க முடியும் அப்படின்றதுல ரொம்ப குறியா இருக்காரு. சரி, இது இந்த மாதிரி திடீர்னு நடக்கிறதுக்கு காரணம் என்ன? செங்கோட்டையன் ஐயா அவர்களுக்கு இப்பதான் இந்த ஐடியா வந்ததா, இதுக்கு முன்னாடியே இந்த ஐடியா இருந்ததா, இல்ல இப்ப இதை சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு ரீசன். அதை நம்ம பார்க்கணும். இப்ப செங்கோட்டையன் என்ன பண்றாங்க, முத இதை பிஜேபியினுடைய நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம், அதிமுகவை பத்தி நீங்க எடுத்தீங்கன்னா அம்மாவுக்கு பின் அது முழுக்க பாரதிய ஜனதா அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இதை நீங்க சும்மா பூசலாம், முழுவலாம், என்ன ஒன்னா பண்ணலாம், ஆனால் அது பிஜேபியினுடைய பாரதிய ஜனதா பார்ட்டியினுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குன்றத ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கணும். இது இப்பதான் இருக்கான்னா அப்படிலாம் கிடையாது. எம்ஜிஆர் காலத்திலேயே இந்த மாதிரிலாம் காங்கிரஸுடைய அழுத்தத்துல எம்ஜிஆரே சில காலங்கள்லாம் இருந்திருக்கிறாரு. அதனால இது இதான் புதுசுலாம் நினைக்காதீங்க. எல்லா கட்சியுமே ஒரு காலகட்டத்துல இப்ப திமுகவே பாத்தீங்கன்னா காங்கிரஸ் இந்த ஊழல் 2G ஊழல்லாம் வரும்போது காங்கிரஸ் சொல்றது திமுக கேட்க வேண்டிய சூழல் இருக்கு. இந்த மாதிரி சூழல் எல்லா கட்சிக்கும் எல்லாருக்குமே ஏற்பட்டிருக்கு. அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இருக்கும். ஏன்னா இப்ப சென்ட்ரல்ல மத்தியில பாத்தீங்கன்னு சொன்னா பாரதிய ஜனதா பார்ட்டி மிக மிக ஸ்ட்ராங்கா உட்காந்து இருக்கு. அதை நம்ம அவ்வளவு சீக்கிரம் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். திமுகவும் தெரியும், அதிமுகவும் தெரியும். அங்க பாரதிய ஜனதாவோட வீழ்ச்சி ஏற்படும் போது இங்க அனைத்து கட்சியும் தன்னுடைய சுய உருவத்தோட வரும். ஏன்னா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய அசுர பலத்தோட உட்காந்துருக்கிறதால எல்லாத்தையும் அவங்க கண்ட்ரோல் எடுத்துட்டு வந்துட்டாங்க. தேர்தல் கமிஷனா இருக்கட்டும், இல்லைன்னா நீதிமன்றமா இருக்கட்டும், எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவங்களோட கண்ட்ரோல் எடுத்துட்டு வந்ததால அவங்களுடைய தயவு இல்லாம இங்க கட்சியே நடத்த முடியாதுன்ற சூழல்ல அதிமுகவும், ஆட்சியே நடத்த முடியாதுன்ற சூழல் திமுகவும் உட்காந்துருக்கு. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இப்ப போயிட்டு இருக்கு. சரி, இப்ப செங்கோட்டையன் எடுத்த இந்த முடிவுக்கு மிக மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு வருஷமாவே எடப்பாடி பழனிசாமி அவங்க என்ன பண்றாங்க, இப்ப பிஜேபியினுடைய உறவை நம்ம 2021 அப்புறமா கட்சியெல்லாம் பிரிஞ்சு வரமா நான் தனியா தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா பிஜேபிக்கு தமிழகத்துல கால் விடுறோம்னா கண்டிப்பா அதிமுகவின் தயவு தேவை. அதனால அவங்க என்ன பண்றாங்க, அதிமுகவை யாருக்கு பிடிச்சா அதிமுக ஆடுமோ அதுதான் அவங்க என்ன பண்றாங்க, பிடிக்க விரும்புறாங்க. அந்த வகையில எடப்பாடியார் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு. அப்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்போது நம்ம நினைச்சோம், சரி எவ்வளவுதான் இருந்தாலும் இந்த மனுஷன் இந்த வருஷம் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கான், பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த தொடர் தோல்விகளுக்கு அப்புறமா ஆல்ரெடி நம்ம பல மேடைகள்ல பலர் பேசுற மாதிரி அவருக்கு இப்ப அட்லீஸ்ட் 2வது பொசிஷனாவது வரணும். ஏன்னா அவர் 2வது பொசிஷனை பிஜேபி கிட்டையோ அந்த கூட்டணி கிட்டையோ இல்லைன்னா நடிகர் விஜய் கிட்டையோ அந்த 2வது இடத்தை இழக்கக்கூடாது, 3வது இடம் போயிடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக என்ன பண்றாரு, பிஜேபியோட மறுபடியும் அவருடைய சதி வலையில அவங்க மாட்டுறாங்க. மாட்டாம அவரால் இருக்கவே முடியாது. காரணம் என்னன்னா, அவர் போலன்னா அதிமுகவே அவர் கையில இருக்காது. அந்த அளவுக்கு பிஜேபியினுடைய கண்ட்ரோல் எல்லா இடத்துலயும் இருக்குன்றது
நம்முடைய ஐயா எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு முழுக்க முழுக்க தெரியும். அதால என்ன பண்றாரு, அந்த ஆட்சி நம்ம கையில, ஆட்சியை விட கட்சி நம்ம கையில இருக்கணும் அப்படின்றது அது ஒரு சுயநலம் தான். அதுல எந்த விதமான பொதுநலமும் கிடையாது. கட்சி முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாரையும் அரவணைச்சு போய் நல்லா இருந்த கட்சியை வந்து நாசமாக்குனது எடப்பாடி ஐயா தான். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. என்ன பொறுத்தவரை மாற்று கருத்து அது முடிஞ்சு போன சமாச்சாரம். இப்ப இருக்கிற நிலைமையை பத்தி நம்ம பேசும்போது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இப்ப பிஜேபியோட கை ஓங்கிறதுக்கு என்ன காரணம், கட்சியை உடைக்கிறாங்க. எத்தனை விதமா உடைக்க முடியுமோ அத்தனை விதமா உடைக்கிறாங்க. ஏற்கனவே சசிகலா தரப்பு, டிடிவி தரப்பு, ஓபிஎஸ் தரப்பு, எடப்பாடியார் தரப்பு, இப்ப செங்கோட்டையன் தரப்புன்னு 5ஆவதா உடைக்கிறாங்க. அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல எல்லாம் வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இப்ப அவங்க என்ன பிளான் பண்ணி இதை பண்றாங்கன்னே தெரியல என்ன பொறுத்த இருக்கு. ஏன்னா இப்ப செங்கோட்டையனை வச்சு இவங்க வந்து சீஃப் ஆக்கி, அதாவது அவர் வந்து பொதுச் செயலாளர் ஆக்கி இவங்க எல்லாரையும் அவர் கண்ட்ரோல் எடுத்துட்டு வர முயற்சி பண்றதா நம்ம கண்ணுக்கு தெரியுது. அதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம பாக்கணும்னு நினைப்போம், எடப்பாடியார் வந்து சரியா வந்து பிஜேபி வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாரு, அப்ப நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளை வந்து தலைவரா போட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்போ நீங்க பாத்தீங்கன்னா எடப்பாடியையும் செங்கோட்டையும் ஒரே இனத்தை சேர்ந்தவங்க, ஒரே ஜாதியை சேர்ந்தவங்க. சோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா தென் தமிழ்நாட்டுல வந்து ஆல்ரெடி ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா போன்றவங்க வந்து இந்த இவரு பிஜேபி பக்கம் இருக்காங்க. இவர் எடப்பாடியார் வந்து இருப்பாரா இல்ல போவார்னு எப்பயுமே அவர் வந்து மதில் மேல பூனையதான் இருப்பாரு. பல பேருக்கு நம்பிக்கைக்கு தான் அவர் பாத்திரமா இருந்தது கிடையாது. அதனால அவர் வந்து பிஜேபி நம்ப மறுக்குது. இப்பயுமே வந்து கூட்டணி போனதுக்கு அப்புறம் கூட அவர் வந்து மூலமா வந்து கூட்டணியில ஈடுபட்ட மாதிரி தெரியாது. வந்து பிஜேபிக்கு தெரியும். அவங்க எல்லாமே வந்து பார்த்தவங்க, எல்லா ஏற்றத்தாலும் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளவு பெரிய ஆளா இருக்க முடியாது. அப்ப அவங்க என்ன பண்ண, தன் சொல் பேச்சை கேட்கக்கூடிய ஒருத்தரை தலைவர் எதிர்பார்க்கறாங்க. அதுல ஓபிஎஸ் ஐயா வந்து என்னன்னா ஒரு ஸ்ட்ராங்கா ஒண்ணு இல்ல, ஒரு 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 வெளிப்படையா ஒரு ராஜதந்திரம்லாம் பண்ணாம ரொம்ப ஓப்பன் நல்லவனா இருக்கிற, ரொம்ப நல்லவனா இருக்கும்போது என்ன பிரச்சனைனா, எப்பயுமே ஓவரா நம்ம இதான் வேணும் இதான் சொல்லும்போது நம்ம வீக்னஸ் ஆயிடுது. அப்படி வீக்னஸ் ஆனதுக்கு அப்புறமா அவர் நம்மள எல்லாரும் ஏறி மெரிக்கிறாங்க. அவர் அதிமுக முக்கியம், அதிமுக முக்கியம், அதிமுக முக்கியம் சொல்லும் போதே அவரை ஏறி மெரிச்சு மேல போயிட்டாங்க. இப்ப மிச்சம் இருக்கிறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப அந்த கட்சி வந்து வேற இருக்குன்னா எஸ்பி வேலுமணி, தங்கமணி இவங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி பிஜேபியினுடைய அந்த போர்வில தான் இருக்க ட்ரை பண்றாங்க. ஏன்னா தனியா போயிட்டா அடுத்த நம்ம தூக்கி சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஆல்ரெடி அவங்க சில ஊழல் எல்லாம் செஞ்சிருப்பாங்களா இல்லை நம்மளுக்கு தெரியாது. ஆனா பிஜேபி கண்ட்ரோல் இருந்தாதான் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. சோ இவங்க எல்லாம் சேர்ந்துட்டு செங்கோட்டையன் ஐயா மேல வந்து எதுவும் பெரிய குற்றம் இருக்கிற மாதிரி தெரியல. சோ செங்கோட்டையனை நம்ம வந்து முதல் பொதுச் செயலரா மாத்தணும் அப்படின்னு சொன்னா கட்சியில் இருக்க எல்லாரும் வந்து கண்டிப்பா அவருக்கு வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பிளஸ் ஏற்கனவே பிரிஞ்சு போனது அக்செப்ட் பண்ணிப்பாங்க. மற்ற கட்சிகளும் வந்து செங்கோட்டையன் வந்து சீஃப், எடப்பாடி வந்து இப்ப தேமுதிக அவர் ஏமாத்திட்டார். சோ எடப்பாடியை வந்து நம்புறதுக்கு வந்து ரொம்ப பேர் வந்து எடப்பாடியாரை நம்புறதுக்கு வந்து ரொம்ப பேர் வந்து தயாரில்லை. எந்த அதர் கட்சியும் நம்ம வந்து தயாரா இல்லாதால செங்கோட்டையன் ஐயாவை வந்து நம்ம மேல நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா இந்த கட்சியும் ஒன்றிணையும், மற்ற கட்சிகளும் வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்க வந்து பிஜேபியும் வந்து நம்ப தகுந்த ஒரு ஆளை வந்து தலைவரா போட்டாங்கன்னா இவங்க சொல்படி அவரு நடப்பாரு. எடப்பாடியார் வந்து அவரு சுயநலத்தை மட்டும்தான் பாக்குறாரு தவிர கட்சி நலனையோ மற்ற நலனையோ பார்க்க மாட்டேன்றாரு அப்படின்றது அதிமுக தரப்புடைய குற்றம். ஆனா அதை வந்து பிஜேபி கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் பிஜேபி வந்து இவங்களை வச்சுதான் அவங்க வந்து ஜெயிச்சுட்டு மேல வர முடியும். மேல வந்ததுக்கு அப்புறமா எப்படின்னா ஒரு கூட்டணி ஆட்சி அமைச்சு அவங்க எப்படின்னா முன்னாடி வந்து நம்ம ஆட்சி அமைச்சணும் அப்படின்றத மட்டும் ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதுக்கு முன்னாடி மாற்று கருத்தே கிடையாது. அது எப்படின்னா பண்ணு இருக்காங்க. அதுக்கு பல கேம் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ எடப்பாடியை மேல இருந்து கீழே இறக்கிட்டு அவங்க நினைக்கிறவங்க தான் ரெட்டல, அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. செங்கோட்டையன் ஐயா கொடுக்கணுமா கொடுத்துருவாங்க, ஓபிஎஸ் கொடுக்கணுமா கொடுத்துருவாங்க, எடப்பாடியை ஒழிக்கணுமா ஒழிச்சிருவாங்க. ஆக அதிமுகவுடைய மொத்தத்தையும் வந்து தன்னோட கைப்பிடி வச்சிருக்கிற பிஜேபி இத இப்படிதான் கேம் ஆட ட்ரை பண்றாங்க. செங்கோட்டையனை சீஃபா போட்டு அவருக்கு இது அதே ஜாதி ஆயிடுது. எடப்பாடியும் ஒரே ஜாதி இவர் வந்துடுறாரு, அந்த ஜாதி ஓட்டு, அந்த ஊர் ஓட்டு, அந்த கோயம்புத்தூர் அந்த சர்க்கிள் ஓட்டு, அந்த பக்கம் தென் மாநிலத்தை ஆல்ரெடி பாத்தீங்கன்னா எடப்பாடியை கூட விட்டு வேற ஆள் வந்துட்டாங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து ஆல்ரெடி ஏடிஎம்கே ஓட்டு போட்டுற போறாங்க. ஸோ பிஜேபியோட ஓட்டம் வந்து கோயம்புத்தூர்ல அதிகம் இருக்கு. பிஜேபியோட அதிகம் இருக்கு. நான் ஆல்ரெடி ஒரு காரணம் சொல்லியிருந்தேன். அதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் என்னன்னா வட இந்தியர்கள் ரொம்ப பேர் வந்து இங்க தமிழ்நாட்டுல வந்துட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ரெண்டு கட்சி வந்து பிஜேபியும் காங்கிரஸ் தான். அவங்க திமுக, அதிமுக, நாம் தமிழர்கள் அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு கிடையாது. சோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க பிஜேபிக்கு ஓட்டு போடுறாங்க. அவங்க எங்கெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து பிஜேபி தன்னுடைய வேட்பாளரை நிறுத்தி வந்து வெற்றி அடைய ட்ரை பண்றாங்க. அது ஒரு தனிப்பட்ட விஷயம். இருந்தாலும் அவங்க வந்து அதிமுக சப்போர்ட் தேவைப்படுறதால தன் சொல் கேட்கக்கூடிய ஒருத்தரை வந்து தலைவராக்கி அந்த கட்சியை வந்து இந்த வாட்டி எப்படின்னா கூட்டணியில வச்சு ஜெயிக்கணும் அப்படின்றதுதான் அதிமுக பிஜேபியினுடைய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் இந்த விஷயம் நடந்திருக்கே தவிர செங்கோட்டையன் இவ்வளவு நாள் அமைதியா இருந்தவர் இப்ப ஏன் ஆரம்பிக்கிறாருன்னா எடப்பாடியாருடைய அந்த பேச்சுவார்த்தையில எதுவுமே மறுபடியும் அவர் காங்கிரஸ் கூப்பிடுறாரு, மத்தாலும் கூப்பிடுறாரு தவிர பிஜேபி கிட்ட ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேச மாட்டாரு. ஸோ பிஜேபிக்கு ஒரு மாதிரி டவுட் வந்துச்சு, இவர் வந்து கண்டிப்பா நம்ம வந்து ஒத்துழைக்க மாட்டார் அப்படின்ற காரணத்தினாலதான் இந்த செங்கோட்டை வச்சு இந்த கேம் ஆடுறாங்க. இது போக போக என்ன ஆக போகுன்றத இன்னொரு நிகழ்ச்சியில பார்ப்போம்.